திருவண்ணாமலை அப்படின்னாலே சித்தர்களின் கூடாரம்னு சொல்லலாம். ஏன்னா மொத்தம் 5 பூதம். பஞ்சபூதத்துல முக்கியமான ஸ்தலம் அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது 1000 எப்படி சொல்லுவாங்க, 1000 சாட்சிகளை மீறின சாட்சி அக்னி சாட்சின்னுவாங்க. இந்த அக்னி சாட்சி என்னன்னா, யாரு யாருக்கு கெடுதல் பண்ணாலும், யாரு யாரை ஏமாத்தினாலும், துரோகம் பண்ணாலும் அந்த அக்னி அக்னியில எரியக்கூடாது, எதுவுமே இல்லை, எல்லாமே எரியும். ஸோ அதனாலதான் நம்ம உடம்பு கூட கடைசியில அக்னியில போட்டு இது பண்றது. ஸோ இன்னைக்கும் சித்தர்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவியல் ரீதியா உணர்ந்த இடம் கூட திருவண்ணாமலை தான். இது பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பௌர்ணமிக்கு மட்டும் தான் கிரிவலம் போனாங்க. இப்ப அமாவாசைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்துல கண்டிப்பா நம்ம கூட நம்மள சார்ந்த ஒரு சித்தர், அதாவது ஒரு பேருக்கும் ஒருத்தவங்களும் ஒரு ராசிக்கு வருவாங்க. சோ நமக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட நடப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அவங்களோட பார்வை நம்ம மேல பட்டுட்டாலே நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு சித்தர்களோட பார்வை பட்டாலே, நானும் அப்படிதான் இருந்தேன். நானும் எல்லாமே செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு 15 வருஷம் தான் ஆச்சு நம்ம இந்த ஃபீல்டுக்கு இது ஃபர்ஸ்ட் எனக்கும் இந்த சித்தரோட காட்சி கிடைச்சது திருவண்ணாமலையில தான். திருவண்ணாமலையில வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளை டவல் போட்டுக்கிட்டு என் கூடயே பேசிக்கிட்டே வந்தாரு. நான் இப்போ வேகமா நடக்கிற அவர் பொறுமையா நடந்து வராரு. சரி போயிட்டு வர ஐயான்னு திரும்பி பாக்குறேன், பக்கத்துல ஆளை காணோம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு.